ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது குரோதி வருடம் பங்குனி மாதம். இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாத பிறப்பு 14/3/2025 மாலை 6:50 சூரியன் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். பங்குனி மாத பிறப்பு. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், அன்னைக்கு சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார். ஏற்கனவே அங்க ராகு, புதன், சுக்கிரன் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இது மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா, 15/3/2025 அன்னைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தினுடைய வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. புதன் நேர்கதியில் இருந்தவர் வக்ரமாகிறார். 29 மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். அன்னைக்குதான் சனி பயிற்சி, அன்னைக்கு கிரகணம். அடுத்தது 2-4 ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள வர்றார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். 7ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் நேர்கதிக்கு திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 13-4 ஏப்ரல் 13 அன்னைக்கு சுக்கிரன் அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது. இதுதான் மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மந்த், பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது. அதாவது 13ஆம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல, இப்போ 14ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தோம்னா 14/4 அதிகாலை 3:21 தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை. இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 22ஆம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி. 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கிரகண நாளும் கூட. 30ஆம் தேதி 30/3 அன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. 6-4 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி. 10-4 ஏப்ரல் 10 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. 11-4 அன்னைக்கு பங்குனி உத்திரம். 14-4 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும். சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில குரு இருப்பார், கடக ராசியில செவ்வாய், கன்னி ராசியில கேது, மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம், மீன ராசியில சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இவர்களுடைய 5 கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த வருடமான விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பொதுவா ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய சுப அசுப பலன்கள் உலக அளவுல பொதுவாவே நடக்கும். நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். சனிக்கு எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி ராகுக்கு கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். நிறைய இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம். எப்பெல்லாம் செவ்வாய் சனியை பாக்குறாரோ, அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ, அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார். செவ்வாய் அவருடைய பார்வை பார்க்கும்போது, அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி. அதனால சனி பகவான் மகர ராசியில இருக்கிறப்பவும் செவ்வாய் பார்த்தாருன்னா அவருடைய 8ஆம் பார்வையா பார்ப்பார். அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா கடகத்துக்கு வரும்போது அவர் 8ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போ செவ்வாய் எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ, சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் நிறைய மாற்றங்கள், அந்த சீற்றங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம். இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல.
அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி அந்த காலகட்டத்திலயுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த 1.5 மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும், நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய. அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகளம் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும். இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்திரை மாசம் பிறக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும். ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கு. அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு. அதனால சனிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கிறத நீங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இது கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே கேத்து சஞ்சாரம் பண்றது, 6ல் சனி, 7ல் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன். மாத இறுதியில மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சனி பகவானும் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். 9ல் குரு, 10ல் இருக்கிற செவ்வாய் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் பாவத்துக்கு வருவார். இப்போ இந்த கிரக நிலைகள்ல கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் மனதில் இருந்த அழுத்தம் அது படிப்படியாக விலகும். இப்போல இருந்தே நல்ல சேஞ்ச் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம், பல பேருக்கு அது வந்து குடும்பம் சம்பந்தமானதா இருக்கலாம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி உறவு நிலையில இருக்கக்கூடிய சிக்கலா இருக்கலாம், சில பேருக்கு சொத்து சம்பந்தமான சட்ட சிக்கலாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதற்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, அந்த ஃபைனல் இது என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறத இந்த மாசம் நீங்க அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். என்ன ஒரு லாங் லாஸ்டிங்கா உங்களை ரொம்ப தொலை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ அது வந்து ஒரு தீர்வை நோக்கி நகரும். அது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கன்னியாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ல இருந்து 7ல போறது அப்படிங்கிறது ஒரு வகையில பார்த்தா அது கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா 7ஆம் இடம் கண்டக சனிங்கிறது எப்பயுமே நமக்கு தொல்லை தரக்கூடியது, அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. 7ல போய் சனி உட்காரும் போது அவருக்கு பலம் கூடிடும். அங்கிருந்து உங்களுடைய ராசியை நேர் 7ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அதாவது கிரகங்களுடைய பலம் வரிசையில நம்ம சொல்லும் போது ஷட்பலம்னு சொல்லுவோம், 6 விதமான பலம். இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் பலன் கொடுக்கணும்னா அது எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிரகம் நல்லவரா இருந்தா கூட, சுபரா இருந்தா கூட, அவர் நிஷ்பலம் அப்படின்னு ஒரு பலமற்ற நிலையில போய் உட்கார்ந்தாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் சுமாரா தான் இருக்கும். இப்ப எப்படி வந்து இப்போ உடம்புலவுல வீக்கா இருக்கிற ஒரு ஆளை போய் நம்ம ஒரு மெயின் பிளேயரா போட்டோம்னா அவரால் எவ்வளவு பெட்டரா கொடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி. ஸோ பலமற்ற நிலையில அந்த கிரகம் நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தா கூட அவரால் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுதான். ஸோ அது மாதிரி சனி பகவான் வந்து இப்ப நல்ல முழு பலத்தோட போய் 7ல உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு திக்பலம் கிடைச்சிடும். அங்க இருந்து உங்களுடைய ராசியவே அவர் நேர் 7ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போ 5ஆருக்கு உண்டான சனி உங்கள் ராசியை 7 நேர் பார்வையா பார்க்கறதுங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் தான் நம்ம இங்க கவனிக்கணும். அது 2.5 வருடங்களுக்கு நீடிக்கும். இப்போ சனி, ராகு, சுக்கிரன் எல்லாம் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பல பேருக்கு வந்து அவங்களுடைய யாருக்கிட்டையாவது உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அது திருமணம் வரையும் போகும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடும். நிறைய பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுத்து, எனக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்து சட்டுன்னு முடிவாகும். கால தாமத திருமணம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு 35 வயசாச்சு, 38 வயசாச்சு, இன்னும் திருமணமே நடக்கல, நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், நிறைய கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகும். அதாவது காலதாமத திருமணம் வந்து இப்ப கைகூடி வரும். இப்போ 9ல இருந்து குரு வந்து இத்தனை நாள் வரையும் உங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றுவதில் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து கொண்டிருந்தார்.
எப்படின்னா குரு 9ல இருந்து உங்களுடைய லக்னம் 3-5 பாவங்களை பார்க்கும்போது இது நாள் வரையில நிறைய பேர் குடும்பத்துல வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடந்தது, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளா இருந்தா கூட அதுல சிலது தோல்வி தழுவினா கூட பாக்கி வந்து ஓரளவு நல்லபடியாகவே நடந்தது. நிறைய சிக்கல்கள் இருந்தா கூட ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நீங்க புலான் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இப்ப நீங்க அக்கறையா இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சில ரோகங்கள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப காமிச்சு கொடுத்திருப்பாரு. அதற்கு உண்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை இனி நீங்க எடுத்துக்கணும். அதை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை அடக்கி ஓரளவு கட்டுக்குள்ள வைத்திருந்தது இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் போராடி அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அன்றாடம் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிக்கல்கள் கலந்த காலமாகத்தான் இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டக்க இருக்கும். சனி பயிற்சியா 7ல போய் உட்கார்ந்த போது உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி, ஏன்னா சூரியன் அங்க உட்கார்ந்துருக்கார், உங்களுடைய தன்மானத்தை சேலஞ்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து அதை ரொம்ப பிரஸ்டேஜ் இஷ்யூவா ஃபீல் பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேசிட்டாங்களே, இவங்கெல்லாம் அதாவது என்ன சொல்றது, இப்பதான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு இதை பத்தின அவ்வளவு நாலேஜ் கூட இல்லை, இவங்கெல்லாம் நம்மள கேள்வி கேட்கறாங்க அந்த மாதிரி. ஸோ ஒர்க் பிளேஸ்ல அந்த மாதிரியான ஒரு ஈகோ கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமா நிறைய பேர் சொத்து வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலா கன்னியாராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். அதற்காக ஒரு பெரிய கடனையும் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் போய் 6ல உட்கார்ந்து இருக்கும் போது செவ்வாய் வந்து அந்த திரிகோணத்துல இருக்கும்போது உங்களை வந்து ஒரு சொத்து சேர்க்கைக்காக கடன் வாங்க வச்சிருப்பாரு நிச்சயமா. அது வந்து எதிர்பாராத ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறைய வட்டிக்கு கடன் வாங்குறதோ, நம்ம எதிர்பாராத விதமா அந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா போய் நமக்கு வந்து அது ஒரு பாரமா தோணுறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக இருந்திருக்கும். ஏன்னா 8க்கு உண்டானவன் வந்து 10ல போய் உட்காரும் போது அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவாருன்னா ஒரு எதிர்பாராத நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். அவர் நல்லதை கொடுத்தாருன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பஞ்சு ஒண்ணு வச்சுட்டு தான் கொடுப்பார். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்ன சொல்றது, ஒரு நன்மை நடக்கும் போது அதுல ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கத்துடன் கூடிய எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த மனக்கலக்கத்துடன் கூடிய நன்மையாகவும் அது இருக்கும். திருமண உறவு அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போக்கு இருக்குமா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். சுக்கிரன் வந்து போய் உச்சத்துல உட்கார்ந்தா கூட உங்கள் ராசிநாதனுக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைக்கிறது அது எல்லாம் இருந்தாலுமே சுக்கிரன் வந்து வக்ரகதியில தான் இருக்காரு 7ஆம் இடத்துல, கூட ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால வந்து ரொம்ப ஒரு ஆர்குமெண்ட்ஸுடன் கூடிய காலமா தான் இது நகரும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். சுக்கிரனுடைய இந்த தடவை சுக்கிரன் வந்து நிறைய நாட்கள் அங்க சஞ்சாரம் பண்ணுவார். அவருடைய வக்ர முடிவு வந்து கிட்டத்தட்ட வருஷப்பிறப்பு தமிழ் வருடம் பிறக்கிற அன்னைக்கு முதல் நாள் தான் அவரோட வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அதுல டிராவல் பண்ணுவார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் கிட்டக்க இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கும். அதனால கணவன் மனைவிக்கு இடையில எந்த விஷயமா இருந்தாலும் அதை அமைதியான முறையில பேசி தீர்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஒரு குடும்பத்துல எல்லா சந்தோஷம் இருக்கும். நிறைய சுப செலவுகள் பண்ணிக்க முடியும். குடும்பத்துக்காக ஆக்சுவலா நிறைய சுப செலவுகள் பண்ணுவீங்க இந்த மாதம். ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க, மனைவிக்காக ஏதாவது ஒண்ணு வாங்குறதோ, குடும்ப தேவைகளுக்காக வாங்குறதோ, குழந்தைகளுக்காக வாங்குறதோ, உங்களுடைய சுய தேவைக்காக வாங்குறதோ, அது எல்லாமே இருக்கும். பேச்சுல வந்து கொஞ்சம் ஒரு கனிவுடன் கூடிய ஒரு அதட்டலான பேச்சா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அதனால அதையும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலயும் ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்கணும். ஏன்னா ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சரியில்லை. அப்ப என்ன பண்ணுவார், ராகு சரியில்லாத இடத்துல இருக்கும்போது அவர் வந்து வயிறு, குடல், அதற்கு பெருங்குடல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சில தொந்தரவுகளை உண்டாக்குவார். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த அசிடிட்டி ரிலேட்டட் இஷ்யூலாம் வர்றது வந்து ராகுனால தான் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஜீரண மண்டலம் வந்து கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்னு நேரத்துக்கு சாப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே சனி வலுத்து நம்ம ஜாதகத்தை பார்க்கற நேரம், சனி டிராவல் பண்ற நேரம், நம்ம ராசிக்குள்ள லக்னத்துக்குள்ள இந்த நேரம்லாம் பார்த்தா நம்ம வந்து அகாலத்துல சாப்பிடுறது, அகால போஜனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்டு கண்முழிக்கிறது ராத்திரி ரொம்ப நேரம், அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளியில உணவு சாப்பிடும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. இல்லாட்டி சுக்கிரனும் கெட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இது உணவு சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் அது கொடுக்கும். இப்ப செவ்வாய் வந்து 10ல உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு 11ஆம் இடத்துக்கு நீச்சமா போறாரு அப்படின்னாலுமே
உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி போய் அங்க லாபத்துல உட்கார்றதுங்கிறது எதிர்பாராத லாபத்தை கொடுத்துரும். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். அப்போ அதுல சில நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும் உங்களுக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய ரிலீஃபா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கேது வந்து உங்களுடைய ராசியை விட்டு நகர்றாரு. அப்போ மனதில் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நகரும். என்ன ஆகுனா, ஒரு கிரகணம் மாதிரி நம்மளுடைய மைண்ட வந்து அப்படியே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதையே யோசிச்சு 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 அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போயிடுவோம். சோ அதை எப்படி சால்வ் பண்ணான்னு அதை யோசிச்சு யோசிச்சு ஒரு நாளும் போறதே நமக்கு ஒரு யுகமா தோணும். அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனை தான் கேது கொடுப்பார். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, ராகு வந்து தேவையில்லாத பயத்தை கொடுப்பார், கலக்கத்தை கொடுப்பார். கேது வந்து அந்த அதுக்குள்ளேயே நம்மள அமிழ்ந்து போய் ரொம்ப அப்படியே ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு தள்ளிடுவார். சோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப உத்திர நட்சத்திரத்துலதான் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ரிலீஃப் ஆயிடும். அதனால கொஞ்சம் அந்த கவலைகள்லாம் நீங்கிடும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது சில பேர் வீட்டுல வந்து பொருள்கள் களவு போறது, ரொம்ப காஸ்ட்லியான பொருளை தொலைச்சிட்டு நிக்கிறது, வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம இப்போ மிஷினரி எல்லாம் ஹேண்டில் பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருந்திருக்கும். நீங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஒர்க்கர்ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது, லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகும்போது, பர்டிகுலரா ராத்திரி நேர பிரயாணம் ரொம்ப தூரத்துக்கு பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய கைப்பொருள் மீது கவனம் தேவை. அது காஸ்ட்லியான போனை எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன், என்னோட வாலெட் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆயுதங்களையும் ரொம்ப கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம். கொஞ்சம் சூரியனும் கொஞ்சம் சரியில்லை. அதனால ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. கன்னியா ராசிக்காரர்கள் வந்து மெயினா இதே விஷயங்கள் தான் உங்களுடைய போக்கஸா ஓடிட்டு இருக்கும். ஒரு 1.5 மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து உங்க கவனம் இதுலதான் இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து பாத்துக்கிறது நல்லது. குறிப்பா எதிர்பாலினத்தவரோட நீங்க பழகும் போது ஏதாவது பெண்கள்னால ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இந்த மாசம். கூட வேலை செய்யறவங்களோ இல்ல உங்களுடைய சக தோழிகளோ இல்லாட்டி உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் யாராவது சகோதரியோ இந்த மாதிரி அத்தையோ யாராவது ஒருத்தர் அவங்க மூலமா ஒரு சின்ன சலசலப்பு குடும்பத்துக்குள்ளேயும் வரும். ஏன்னா சுக்கிரன் ராகு எல்லாம் ராகு கலகம் பண்ணி விட்டுரும் எப்பயுமே. சுக்கிரனும் அங்க சேர்ந்துட்டு இருக்கு. சுக்கிரன் உங்களுடைய 2 9ஆம் இடத்துக்கு உரியவர். அப்ப அப்பா வழியில இருக்கிற யாராவது ஒரு லேடிஸ் மூலமாகவும் இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனைவி மூலமாகவும் அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்னதே வந்து, ஏன்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பத்துக்கு தானே சுக்கிரன் அதிபதி. அப்ப சொன்ன சின்ன வார்த்தையே வந்து ஏதாவது ஒரு பிரளயம் மாதிரி வெடிக்கிறது, அவங்க அதை தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறது, எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். ராகு 7ல இருந்து நகரணும், அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும். ஏன்னா ராகு வந்து 7ல இருந்து நகர்ந்து 6க்கு வந்துட்டாருன்னா அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப டாப்பான காலம் ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சியிலையும் வந்து கண்டகச்சனியா வந்தா கூட ராகு கேது வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருவார். அது வந்து கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். குருவும் வந்து 10ஆம் இடத்துக்கு நகர்ந்து போறது வந்து நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, 10ல் குரு பதவியை பறிக்கும் அப்படின்னு. சரி, பதவியை பறிக்கிறாரு, ஓகே. அவர் எங்க பாக்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா தனஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா. அப்ப என்ன ஆகும்? பணம் எங்க இருந்து வரும்? வேலை செஞ்சா வரும். பதவியை பறிச்சாருன்னா அப்ப புது பதவியை கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்படியே நம்ம அதை ஒரு பக்கமா மட்டும் அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது. இப்ப 10ல குரு வந்து ஒரு பதவியை வாங்கிட்டு இன்னொரு பதவியை கொடுப்பார். அது ப்ரமோஷனா கூட இருக்கலாம் இல்லையா. அது வேற ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு புது டெசிக்னேஷனா கூட இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால குரு பயிற்சியும் வந்து அப்படி மோசமாலாம் ஒண்ணும் இல்லை கவலைப்படுற அளவுக்கு. குரு வந்து தன் வீட்டை தானே பார்த்து வந்து அதுக்கு பலப்படுத்துவார். நம்ம குரு பயிற்சி பலன்கள் அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டுறலாமா, ஏன்னா இப்ப நிறைய மன அழுத்தத்துலதான் நீங்க இருக்கீங்க. வேலை மூலமாகவும் நிறைய மன அழுத்தம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி 6ல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் 8ஆம் இடத்தையும் பார்த்தார். அப்ப எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் இருந்தது. அதனால சனி வந்து அதாவது விரயங்களை ஓரளவு அவர் கட்டுக்குள்ள வைத்திருந்தார். அதெல்லாம் நம்ம பேசினாலுமே உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை பண்ணாதான் அது வந்து எனக்கு பாசிட்டிவா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிதான் இத்தனை நாள் ஓடி இருந்திருக்கும். இனி அந்த நிலைமைகள் எல்லாமே மாறும். சோ சனி பகவான் வந்து அவருடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்லதான் இருக்கு. 7ல போனாலுமே கண்டகசனி அது வந்து கணவன் மனைவி இருக்காவும் திருமண வாழ்க்கை இந்த சம்பந்தமான விஷயங்கள்லதான் அது கொஞ்சம் போக்கஸ் இருக்கும். ஆனா ராகுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் நம்மளுடைய சேனல்ல போடணும். அதை பார்த்துட்டு உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை சொல்லுங்க. கன்னியாராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வு மனசுல வச்சுட்டு கடந்து போகக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். மற்றபடி நல்ல சொத்து சேர்க்கை அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் 6ல இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்திருப்பார்.
எதிரிகள் அடக்கி வச்சு எல்லாம் அதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. அதனால இந்த 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி அடுத்து நகர்ந்து போறதும் அதுக்குள்ள அவர் இன்னும் நல்லது என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் நகருவோம். அதனால கன்னியாராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். அடுத்தடுத்த நல்ல நல்ல திருப்பங்கள் வரும் வாழ்க்கையில. 50-50 எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நன்றி.